ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை கோயிலில் இருக்கவங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டு சிவன் தரிசனம் ரொம்ப மகாபாகியமாக கிடச்சிது. அபிஷேகம் பார்க்குற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது. அதுவும் இன்றைக்கி பிரதோஷ காலத்தில், அதுவும் கார்த்திகை மாதத்தில் சிவனையும் அம்மனையும் பார்க்குற பாக்கியம் கொடுத்த அந்த அருணாச்சலேஸ்வருக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். உங்களுக்கும் இந்த கோயில் காட்டுறேன், வாங்க. ஓம் நம சிவாய. இதுதாங்க பெரிய ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ். இது உள்ளேருந்து தான் உள்ளே போனோம். நாங்கள் உள்ளே போகிற அந்த டைமில் பறவைகள் கூட்டமாக அங்கே பறந்துட்டு இருந்தது. அது பார்க்கவே ரொம்ப அதிசயமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. இந்த கோபுரம் உள்ளேருந்து நம்ம உள்ள மெயின் டெம்பிளுக்குள்ளே போனோம். அப்படியே உள்ளே வந்தால் லெஃப்ட் சைடில் நம்ம முருகப்பெருமானோட ஆலயம் இருக்கும். ரொம்ப அழகாக முருகர் இருப்பார் அங்கே. அதுக்கப்புறம் நேராக நமக்கு ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள். அந்த மலையை நடுவில் எவ்வளோ அழகாக சூப்பராக. நாங்கள் போனும்போது கிளைமேட் கூட ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. நம்ம அருணாச்சலர் கோயிலுக்குள்ளே அடி எடுத்து வச்சாலே தெரியாத ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ளே வரும். அது எப்படி நம்மளால் சொல்ல முடியாது. அந்த இணைய புரியாத ஒரு ஆனந்தம், அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்குள்ளே ரொம்ப இருக்கும். அந்த நேராக தெரிகிறா அதுதான் சர்வ சித்தி விநாயகர் ஆலயம். ஆலயம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு நேராக ஒரு மண்டபம் இருக்குது. இதை அந்த காலத்தில் உக்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு வந்தவங்க உட்கார்ற மாதிரி ஒரு மண்டபம். இந்த பெரிய ராஜகோபுரம் தாங்க அபூர்வமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 217 அடி ஹைட்டு உள்ள மகா கோபுரம். கோயில்களில் பெரிய கோயில்களில் நம்ம தேசத்தில் உள்ள ஒன்றான கோயில் நம்ம திருவண்ணாமலை கோயிலும். இங்கே அருணாச்சலர் அக்னிலிங்கமாக இருப்பார். இங்கே பாருங்கள், இந்த சர்வசித்தி விநாயகருக்கு ஒட்டி ஒரு குளம் இருக்குது. இது சிவகங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கங்கையும். இந்த கோயில் சுற்றி அந்த இயற்கை அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கோயில் அந்த குளம் பாருங்கள், ரொம்ப அழகாக அந்த தண்ணி லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் உள்ளே இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அந்த காட்சி. சுற்றி அந்த மரங்கள் பசுமையாக எவ்வளோ ஒரு அழகாக, அதை பார்க்கும்போதே ஒரு தனி புத்துணர்ச்சி வருது. 25 ஏக்கரில் கட்டிய ஒரு ஆலயம், மகா பெரிய ராஜகோபுரம். இந்த மாதிரி ஒரு கோயில்கள் எல்லாம் நம்ம தேசத்தில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ரைடு. இங்கே பாருங்கள், இந்த நந்தி எவ்வளோ ஒரு கம்பீரமாக ஒரு ஆசையாக அந்த சிவனை நோக்கி பார்த்துக்கிட்டே அவர் ரொம்ப அழகாக உக்காந்துன்னு இருக்கிறாரு. ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு பார்வையில் நல்லா இருந்தது ஒரு இதுவாக. நாங்கள் அன்றைக்கி பிரதோஷன்றதுனால அங்கே இன்னும் அபிஷேகங்கள் எல்லாம் ஆரம்பிக்கலை. பட் நாங்கள் நந்தியை தரிசனம் பண்ணி நந்திக்கு முன்னாடியே தீபம் எல்லாம் ஏற்றி ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இது காலபைரவரோட ஆலயம். இது அம்மன் கட்டிய கோபுரம்னு சொல்கிறாங்க. இங்கே பிரம்ம தீர்த்தம் இருக்குது. நம்ம காலபைரவர் ஆலயத்தை ஒட்டி பிரம்ம தீர்த்தம். இதுவும் அழகாக அமைதியாக சூப்பராக இருந்தது. அதுக்கு கீழே எல்லாம் போகிறதுக்கெல்லாம் வழி இல்லை, அலோ பண்ணுறது இல்லையா இப்பெல்லாம். அங்கே பாருங்கள், அருணாச்சலர் அந்த மலை ரூபமாக எவ்வளோ அழகாக இருக்கிறாரு.
இது வந்து காலபைரவரோட ஆலயத்தில் வந்து சீலிங்கில் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் அற்புதமாக இருக்குது பாருங்க. அப்படியே காலபைரவர் வந்து ரொம்ப அழகா கம்பீரமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அவரோட இது சிலை ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து சிவன். இந்த பானவட்டம் வந்து சீலிங்கில் வரைஞ்ச ஒரு சிவலிங்கம். இது பானவட்டம். நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோமோ அந்த பக்கம் திரும்பும். நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்தால் நமக்கு ரைட் சைடு வந்துடும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் நம்ம திரும்பினோன்னா அந்த பானவட்டம் நம்மளை நோக்கி அப்படியே வரும். எவ்வளோ ஒரு அற்புதமான பெயிண்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோபுரம் பாருங்கள், எவ்வளோ கோபுரங்கள். 9 கோபுரம், 5 வாசல்கள், 2 டேங்க்கு. எவ்வளோ அழகான ஒரு டெம்பிள். வர்ணிக்கவே வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு டெம்பிள். இது வந்து மினியேச்சர் டிசைன் ஆஃப் தட் திருவண்ணாமலை டெம்பிள். இது வந்து நமக்கு டெம்பிளுக்குள்ளே புதுசாக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு எங்கே உள்ளே போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கே பார்த்துட்டோன்னா ஓஹோ இதுதான் அப்படின்ற நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து அக்னிலிங்கமாக இருக்கிற நம்ம சிவனை வந்து நோக்கி போகணுன்னா 3 கோபுரங்களை தாண்டி தான் அவரை நம்ம போய் பார்க்கணும். இங்கே வந்து அக்னிலிங்கமாக தோன்ற நம்ம அருணாச்சலர் வந்து அருணை என்றாலே வந்து சிவப்பு, செலம் அப்படின்றனா மலை. இங்கே அருணகிரி அருணாச்சலமாக நமக்கு வந்து அக்னிலிங்கமாக வந்து நமக்கு தரிசனம் தருவார். நம்மக்குள்ளே இருக்கிற அஜ்ஞானத்தை போக்குறவர் தான் நம்ம அருணாச்சலேஸ்வரர். பார்க்க வேண்டிய ஒரு டெம்பிள். இங்கே அம்மாள் வந்து உண்ணாமலேஸ்வர் அம்மாளவா நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய தெய்வீக மரம் ஒன்று இருக்குது. 2 மரங்கள்.
சேர்ந்து வந்து இருக்குது. அது பெரிய ஒரு அபூர்வமான அமைப்புன்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் வந்து சித்த புருஷர்கள் முனியஸ்வர்கள் எல்லாம் வந்து சூக்ஷ்ம ரூபமாக தரிசனம் தருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எல்லார் கண்ணுக்கும் படணுன்ட்டு இல்லை, நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அங்கே அந்த மரத்தில் வந்து சின்ன சின்ன ஆனிமல்ஸாகவும் இல்லை பேர்ட்ஸாகவும் நமக்கு காட்சி தரலாம். அது நம்ம வந்து பேர்டு பார்க்கலாம், இல்லை வந்து அணிலை பார்க்கலாம், இல்லை பல்லியை பார்க்கலாம். பட் வந்து பேர் சொல்லக்கூடாதான். நம்ம என்ன ஒரு இதை பார்க்குறோமோ அதை வந்து பேர் சொல்லாமல் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி எனக்கு 2 வாட்டி 2 இதுவாக நல்லா தரிசனம் கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே அந்த இடத்துக்கு போகும்போதே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி தோணிச்சு. இது பாருங்கள், இதுதான் 1000 கால் மண்டபம். எவ்வளோ விசாலமாக அழகாக ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள். என் கூட எல்லாரும் ட்ராவல் பண்ணதுக்கு, என் கூட எல்லாரும் பார்த்து மகிழ்ந்ததுக்கு நன்றி மக்களே.